இனியன் ராபர்ட், நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். நிறைய விமர்சனங்கள் பிரதமர் தரப்பிலிருந்தும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்பிலிருந்தும் சரி, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தரப்பிலிருந்தும் சரி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடங்கி காங்கிரஸ் தலைவர்கள் மீதான கடுமையான விமர்சனம், ஒரு குடும்ப ஆட்சியை மீண்டும் மீண்டுமாக தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சியில காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து உங்களில் யாராவது ஒருத்தர் பிரதமரா வரலாம், ஆனா அந்த பக்கம் எதிர்முகாமிலிருந்து அவங்க குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் தான் பிரதமராக வருவதற்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பிரதமர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்க சார்? அதாவது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஆட்சி முடியும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுமே அந்த 10 ஆண்டுகள் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்பாங்க. இதுதான் நடைமுறை வழக்கமாக இருக்கிறது. ஆனா அதிசயமாக, விசித்திரமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு எங்களுடைய சிறப்பு நன்றிகளை நான் பதிவு செய்கிறேன் முதல்ல. ஏன்னா எங்க தேர்தல் அறிக்கையை எங்களோட அதிகமாக கொண்டு சென்றது நரேந்திர மோடி அவர்கள் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் 2014 வளர்ச்சி, முன்னேற்றம், ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு பேசின பிரதமர் வேட்பாளர் அன்று 2019 உள்நாட்டு பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கைகள், சௌக்கிதார் அப்படின்லாம் பேசினவர் 2024 மிகவும் கீழ்த்தரமாக மதம் குறித்து அந்த மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு போறது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இப்போ பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அல்லது பிஜேபி வர்சஸ் இந்தியா கூட்டணி என்கிற நரேட்டிவை மாற்றி பிஜேபி வர்சஸ் இஸ்லாமியர்கள் மாதிரி நரேட்டிவை கொண்டு போயிட்டார் இந்தியாவில். அப்படித்தான் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நாங்க எப்படி பார்க்கிறோம்னா, நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பின்மை, அதனுடைய வெளிப்பாடாக இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்காருன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸோட இன்டர்பிரேஷன் தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏழைகள் அல்லது பெரும்பான்மை மக்களினுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அது உங்களுடைய வீடு, உங்களுடைய பருப்பு டப்பாவில் இருக்கிற பணம், உங்களுடைய மாடு, உங்களுடைய தாலி எல்லாவற்றையும் அவர் பறித்து இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது அவர் முன்வச்ச முழக்கம். அதுதானே வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் சொன்னதாகத்தானே பரப்புரையில பிரதமர் முன்வச்சார். என்னன்னா, டிஜிட்டல் இந்தியாவில் ஆரம்பிச்சு கடைசியில் எருமை இந்தியாவில் முடிச்சிருக்காங்க. இதான் இன்னைக்கு வேடிக்கையா இருக்கு. நாங்க ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறது, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்கேயாவது ஒரு வரி நாங்கள் சொத்துக்களை பிரித்து இஸ்லாமியர் கொடுப்போம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க மீதி நாங்க பாத்துக்கிறோம். ஓப்பன் சேலஞ்ச் நாங்க வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வரி கூட எங்க அறிக்கையில கிடையவே கிடையாது. அதுல கொடுக்கப்பட்டது என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் செல்வம் குவிந்துள்ளது, அதை சட்டங்கள் மூலமாக, திட்டங்கள் மூலமாக அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற மாதிரி ஒரு சோசியலிச கொள்கை தான் அதில் எழுதப்பட்டிருக்க தவிர இவர்கள் சொல்வதை போல எந்த விதமான கருத்தும் அதில் இல்ல. இது ஓப்பன் சேலஞ்ச். அப்போ ஜனவரி மாசம் என்ன பேசினாரு? நாங்க 400 சீட்டு வருவோம்னு சொன்னாரு. பிப்ரவரி மாசம் அது 370 ஆச்சு. பட்ஜெட் செஷன் அப்போ என்ன சொன்னாருன்னா 370, ஆர்டிகல் 370 இருக்கிற மாதிரி 370 சீட்டு வருவோம்னு சொன்னாரு. மார்ச் இறுதியில பிஜேபி ஆட்சின்னு சொன்னாரு. ஏப்ரல் மத்தியில என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. ஏப்ரல் இறுதியில பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் என்ன பண்ணுவாங்கன்றது வந்துட்டாரு. அப்போ அவங்களே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு 5 ஒரு பிரதமர் வருவாங்க, 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர் வருவாங்க என்ற நரேட்டிவை கொடுத்துட்டாங்க அவங்களே. அதாவது இந்தியா கூட்டணியில பிரதமர் முகம் என்கிற ஒரு முகம் இல்ல, எல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் தேர்தலுக்காக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைத்து வர குற்றச்சாட்டு தானே, ஒரு பிஎம் கேண்டிடேச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இல்ல இந்தியா கூட்டணியில. அதனால மாநிலத்திற்கு ஒருத்தர், ஓராண்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில் 5 ஆண்டுகள் இருப்பாங்க. ஒருவேளை கடைசியா வாய்ப்பு கிடைத்தா கடைசி ஆண்டுல ராகுல் காந்தி பிரதமர் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார். இல்ல, என்னன்னா நீங்க முதல்ல அரசியலமைப்பு சட்டத்துல பிரதமர் வேட்பாளர் என்கிற ஒரு பதவி கிடையாது, சரிங்களா? அது பிஜேபியால் உருவாக்கப்பட்ட, சட்டத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எந்த பதவியும் கிடையாது. ஜனநாயக முறைப்படி எம்பிக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போவாங்க, அவங்க தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மரபை, அந்த புரோட்டோகாலை காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் மதிக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, நாங்க லோக்சபாவுக்கு போறோம், மக்களவைக்கு போறோம், அங்க போய் நாங்க யாருக்கு பிரதமர் ஆனது நாங்க முடிவு பண்றோம் சொல்றோம். இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட மரபு. ஒரு முகம் முன்னிறுத்தப்படுறதுல என்ன சார் தவறு? இல்ல, நீங்க அப்படி 2004 முகம் தேவைப்பட்டதா? 1977 ஜனதா கட்சி ட்ரெண்ட் மாறி இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு ட்ரெண்ட் உருவாச்சு இல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் உருவாச்சு இல்ல, பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் அப்படியான ஒரு சூழல் உருவாகுது இல்ல. அது தேசிய அளவில் பாரதிய ஜனதா அப்படியான ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறி இருக்காங்கன்னு அதை பார்க்க கூடாதா? அப்படி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகவே இல்லை. நீங்க 2014 காங்கிரஸ் கட்சி மீது இருந்த விமர்சனங்களால் தான் மோடி வந்தாரே தவிர
மோடி உங்களுக்கு வரணும்னு விருப்பப்பட்டல ஓட்டு போடல. இந்திய மக்கள் எப்பவுமே வாக்களிக்கும் முறை எப்படி இருக்கும்னா, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது ஓட்டு போடுவாங்க. இதான் மக்களுடைய மனநிலை. அந்த அடிப்படையில் இந்த முறை மோடி வேணுமா வேணாமன்ற விவாதத்தின் அடிப்படையில் மோடி வரக்கூடாதுன்னா அப்ப ஒருங்கிணைந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 38 பெரிய நம்பரா 62 பெரிய நம்பரானா, ஒரு 2வது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் 62 தான் பெரிய நம்பர். ஆனா 62 நம்பர் ஏன் ஆட்சிக்கு வர முடியாம போச்சுன்னா, இந்த கட்சிகள் ஒன்றிணையாம போனதுக்கான காரணம் தான். இன்னைக்கு நான் ஒன்றிணைந்து நிற்கிறோம். அதனுடைய விளைவு தான் நாங்க இன்னைக்கு ஒரு பெரும் சக்தியாக இந்தியாவில் உருவாயிருக்கோம். ரெண்டாவது, அந்த ஒற்றுமை குறித்து தான் தொடர்ச்சியாகவும் பரப்புரையில கேள்வி எழுப்புறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போதும், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், பீகார்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போதும் அந்த ஒற்றுமையே சந்தேகமா இருக்கு. அந்த ஒற்றுமை தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா? அப்படிங்கிற தேர்தல் முடிகிற வரைக்கும், இந்த 7 ஃபேஸ் தேர்தல் நடந்து முடிக்கிற வரையுமே அந்த ஒற்றுமை நீடிக்குமாங்கிற சந்தேகம் இருக்குங்கிறார். இந்த சந்தேகம் ஜூன் மாசத்துல இருந்து இருக்கு. ஜூன் 17ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்த கூட்டணி உருவான காலகட்டத்தில இருந்து இது நிலைக்காது, நீடிக்காது, கலைஞ்சிரும், பிச்சுக்கிட்டு போயிருவாங்க, பாதியில உடைஞ்சிருவாங்க அப்படின்னாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் நாங்க நிலைச்சு நிக்கிறோம். உங்களுக்கு என்னன்னா, இந்த கூட்டணி என்பது ஒரு விசித்திரமான கூட்டணி, ஒரு புதுமையான ஒரு கூட்டணின்னு சொல்லுவோம். எப்படின்னா, பொதுவாகவே கூட்டணி எப்படி இருக்கும்னா, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, இதுதான் நம்ம அரசியல் வரலாறுல பார்த்தது. ஆனா இந்த முறை இந்தியா கூட்டணி மாநிலத்துக்கு ஏற்ப கூட்டணி. அதுதான் இதோட வியூகமேங்க. இப்போ நீங்க கேரளால சிபிஎம் காங்கிரஸும் அணிச்சு நிக்கும். ஆனா யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணி தான் அது பலம். அதுதான் மிகப்பெரிய முரண்பாடுன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் சார் பன்முகத்தன்மை. அதுதான் பன்முகத்தன்மை. இந்தியாவின் இவங்க சொல்றாங்கல்ல, ஒரு பிரதமர் தான் இருக்க வேண்டும், ஒருவர் தான் வர வேண்டும் என்கிறாங்கல்ல, அது இந்தியாவினுடைய கூட்டாட்சிக்கு எதிரான தத்துவம். அது இந்தியாவின் பன்முகத்தன்மை தத்துவம். இது வரட்டமே 5 பிரதமர் 5 வருஷத்துக்கு என்ன தப்பு? சட்டத்துல இடம் இருக்குல்ல, சட்டம் தப்புன்னு சொல்லுதா? 5 மாநில சார்ந்தா 5 தலைவர்கள் பிரதமராக வரட்டுமே. என்ன 10 வருஷம் ஒரு ஆள் இருந்தார் பிரதமரா, என்ன செஞ்சார் 10 வருஷம்? ஒன்னும் ஜெயிலியே. வரட்டும், எல்லா மாநிலத்துக்கான உரிமைகளை பேசட்டும் பாராளுமன்றத்துல. ஒண்ணு தப்பு கிடையாது. சட்டம் தப்புன்னு சொல்லுதா? சட்டம் தப்புன்னு சொல்லல. அப்ப ஒற்றையாட்சி நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க இந்த 10 ஆண்டுல. இல்ல, இப்ப நீங்க அது கேரளாவில் நடக்கக்கூடியதை இடதுசாரிகளும் காங்கிரசும் நேரெதிர் துருவங்களாக நிற்கிற விஷயத்தை நீங்க ஆரோக்கியமா பாக்குறீங்க. அது அவங்க விமர்சனமா முன்வைக்கிறாங்க. அதே சூழல் பாரதிய ஜனதாவுக்கு வந்தா நீங்க அந்த கூட்டணி மேல விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க 5 தான் வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க தோல்விக்கு 5 தான் அங்க போட்டியிடாம வந்துட்டீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை இந்தியா கூட்டணி பாஜக மேல முன்வைக்குது. கேரளாவில் நடந்தா அது ஜனநாயகம், வடகிழக்கு மாநிலங்கள் நடந்தா அது ஜனநாயக விரோதமா? இல்ல, கேரளாவுல காங்கிரஸ் இருக்கிறது, சிபிஎம் இருக்கிறது, எதிரணியில நிக்கல. அதுதான் சொல்றேன். நேரெதிரா. ஆனா காஷ்மீர்ல ஏன் பிஜேபி நிக்கல? காஷ்மீர் உங்களுக்கு 3 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அனந்தநாக் இருக்கு, லடாக் இருக்கு, ஸ்ரீநகர் இருக்கு. 3 தொகுதியிலுமே பிஜேபிக்கு வேட்பாளரை போடவே இல்லை. நீங்க தான் ஆர்டிகல் 370 நீக்குனீங்க. என்ன சொன்னீங்க? அமைதி நிலவீட்டு இது தீவிரவாதத்தை கட்டுப்படுத்திட்டோம், ஊடுருவல் இல்ல, அமைதி வளர்ச்சி முன்னேற்றம்னு பேசுனீங்களே. அப்ப வேட்பாளர் போட்டுக்க வேண்டியது. ஆர்டி 370 நீக்கினது பிறகு வடகிழக்கு மாநிலங்களே வேட்பாளர் போல. இது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சி பார்க்கின்ற விஷயத்துக்கும் எதிர்கட்சிகள் நாங்க பார்க்கறது வித்தியாசம் இருக்கு. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் இனியன் ராபர்ட். திரு டால்பின் ஸ்ரீதர், எனக்கு சொந்தமா வீடு இல்லை, எனக்கு சொந்தமாக சைக்கிள் இல்லை, எனக்கு குழந்தைகள் இல்லை, நான் உங்கள் குழந்தைகளுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக பேசி ஒரு சென்டிமெண்டல் அப்ரோச்சை தான் மக்கள் கிட்ட முன் வச்சாதான் அது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற நிலையை நோக்கி பிரதமர் பயணிக்க தொடங்கியிருக்காரா? இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு தமிழகத்தை சேர்ந்த 1,50,000 மாணவர்கள் தவறான உத்தரவாதத்தினால, அறிக்கையினால் பாதிக்கப்படாமல் மீண்டும் நீட் தேர்வை திமுக ஆட்சி வந்த பிறகு 4வது வருஷமாக எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, பாரத பிரதமரை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி உண்மையிலே இந்த எத்த தின்றால் பித்தம் தெளியும்ன்ற மாதிரி தோல்வியினுடைய விளிம்புக்கு போனதுனால அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. கேரளாவில் ஒரு 2 கட்சியும் கூட்டணியில் இருப்பாங்களாம். ஆனால் கேரளா முதலமைச்சரை ஏன் கைது பண்ணலைன்னு ஒரு வேட்பாளர் கேட்குறாரு. இந்த வேட்பாளருடைய இப்போ ராகுல் காந்தியுடைய அலுவலகத்தை பூந்து அடித்து உடைச்சதும் இவனுங்க எல்லாம் குண்டருங்க, இவங்களை எல்லாரும் கைது பண்ணணும், உடந்தை முதலமைச்சரும் உடந்தைன்னு 1 வருஷம் முன்னாடி கூட ராகுல் காந்தி சொன்னார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நேற்றுக்கு வயநாட்டில் இவங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்ட ஆனி ராஜா அவங்க சொல்கிறாங்க, இதை மாதிரி ஒரு அறமில்லாத ஒரு அரசியல்வாதியை என் வாழ்க்கையில நான் பார்க்கல. நேற்றுக்கு வரையில் நீ வயநாட்டிலேருந்து நிற்க போகிறேன், இந்த மாதிரி இன்னொரு தொகுதிக்கு ஓட போகிறேன்னு எனக்கு சொல்லவே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு வாக்குக்காக இப்படி கூட ஒரு நாடகம் நடிக்க முடியுமா? சொல்றது பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸ்ஓ வேற எந்த அமைப்பும் கிடையாது. இல்ல, அதத்தான் அவங்க ஜனநாயகம். அது என்ன? அந்த ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை இந்தியா கூட்டணியில நாங்க முன்னிறுத்துகிறோம். என்ன ஜனநாயகம்? எது ஜனநாயகம்? பாண்டிச்சேரியில
காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க திமுகவும் கம்யூனிஸ்டும். மாகேவில் அதே தொகுதியில் மாகேவில் ஆதரிக்கல, ஏனாம்ல வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒரே பார்லிமெண்ட் தொகுதி. இது என்னங்க ஒரு ஒரு மாநில அடிப்படையிலான அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான உரிமையை கொடுக்கிறதுங்கறாங்க. இது என்ன ஒரு கூட்டணி? இது என்ன கூட்டணி? அவியல் கூட்டணி. அதான் சொல்றேன், மமதா பானர்ஜி அவங்க தான் இந்த கூட்டணிக்கு இண்டி கூட்டணின்னு பேர் வச்சவங்க. இந்தியா கூட்டணி, அத இந்தியா அலையன்ஸ், இந்திய கூட்டணி. அவங்களே வந்து அந்த கூட்டணியில உங்களை யாரும் சேர்த்துக்க முடியாதுன்றாங்க. இதுல ஒரு கட்டம் அதிகபட்சம் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தம்பியுடைய கட்சியினுடைய தலைவர், அவரு தயவு செய்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, ஓட்டு போடாதீங்க, ஆனா பிஜேபி கூட ஓட்டு போட்டுருங்க பரவாயில்லன்றாரு.